கொசு தொல்லை இல்லாட்டினா கழிவுநீர் தேக்கம். இது 2 பத்தியும் புகார் கொடுத்தா 48 மணி நேரத்தில நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த கொசு தொல்லை பின்னணிய பத்தி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, வீடுகள் கட்டி புதுசா உருவாகிற இடங்கள்ல சாக்கடை வசதி இருக்காது. அந்த மாரி இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பிளான் பண்ணி கட்டுறவங்க சின்ன இடமா இருந்தாலுமே, நம்ம கழிவுநீர் போறது அ இந்த சிங்க் வாட்டரு, அப்புறம் பாத்ரூம் தண்ணிலாம் வந்து போய் விழுறதுக்கு பூமிக்கு அடியில தோண்டி உரம் இறக்கி விட்டோம்னா, அந்த தண்ணி உள்ள போயிரும். வெளியில வந்து தண்ணி தேங்காது எங்கேயும் சாக்கடையா. ஆனா, அதுக்கு மனசு இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணிய பக்கத்து பிளாட் காலியா இருந்தா அந்த இடத்துல விடுறதோ, அல்லது ரோட்ல கூட விடுறதுக்கெல்லாம் தயங்காம பண்ணி வைப்பாங்க நெறைய. இப்ப இது சாக்கடை வசதி செய்யப்படாத ஏரியா. இதுவே சாக்கடை வசதி கவர்மெண்ட்டே செஞ்சு குடுத்துருக்க தெருக்கள்ல என்ன அநியாயம் நடக்கும்னா, சாக்கடை தண்ணி ஒரு நாள் கூட ஓடி யாருமே நம்ம பார்த்துருக்க முடியாது. காரணம் என்னன்னா, அக்கம் பக்கம் இருக்கிற குப்பை, பேப்பர், முக்கியமா பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு அடைச்சு, அந்த சாக்கடை தண்ணி மூவ் ஆகாம மகா மட்டமான இதில இருக்கும். அ பார்க்குறதுக்கே வந்து அருவருக்கத்தக்க விதத்தில இருக்கும் எல்லா சாக்கடையும். அவங்கவங்க வீட்டுக்கு முன்னால இருக்கிற போர்ஷன்ஸ கூட யாரும் கிளீன் பண்ண ரெடியா இருக்க மாட்டாங்க. அப்ப கொசு தொல்லை உருவாக காரணம் நம்ம தான். புகார் குடுத்தா நமக்கு நம்ம வேலையே குடுத்துக்கிட்டா தான் உண்டு. கவர்மெண்ட் வந்து டெய்லி சாக்கடை கிளீனிங்ன்றது வந்து எல்லா இடத்துலயும் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. வாய்ப்பு இருக்கான்னு. ஆனா அவங்கவங்க பகுதி சாக்கடைகள வந்து அவங்கவங்க சுத்தமா வச்சுக்கிட்டாங்கன்னா, ஓரளவுக்கு இந்த கொசு தொல்லைய கட்டுப்படுத்தலாம். இன்னொரு அநியாயம் நடக்கும். சாக்கடை போட்டு குடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்டு. இதில சாக்கடை பைப் லைன டைரக்ட்டா விட முடியாதவங்கலாம் வந்து ஆப்போசிட்ல இருக்க வீடுகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ரோடு ஏற்கனவே போட்டிருக்க ரோட தோண்டி, இவங்க பைப் லைன கொண்டு போய் அங்க ஜாயின் பண்ணி விட்றோம்னு, ஒரு தெருவுல ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர். ஒவ்வொரு தெருவுலயும் வந்து அவங்கவங்க வீட்டு சாக்கடைய அ அவங்கவங்க வீட்டு கழிவுநீர் தேக்கத்த பைப் லைன்ஸ வந்து சாக்கடையோட கனெக்ட் பண்ணுறோன்ட்டு தோண்டி எடுத்து அந்த ரோட வந்து பள்ளம் மேடா ஈஸியா ஆக்கிருவாங்க. ஸோ இவ்வளவு பொது சிந்தனை இல்லாம செயல்படுற நம்ம, கொசு தொல்லைக்கு புகார் கொடுத்து கவர்மெண்ட் வந்து அத சரி பண்ணணும் அப்படின்னு ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கிறது ரொம்ப பரிதாபத்துக்குரியது. ஏன்னா, அ கவர்மெண்ட் வந்து 24 ஹவர்ஸும் சாக்கடைய பார்த்துட்டே இருக்க முடியாது. வீட்டு முன்னால இருக்க சாக்கடை சுத்தமா இருக்கிறதுக்கு அவங்கவங்க வீட்டு ஓனர்கள் தான் வந்து பொறுப்பேத்துக்கணும். அப்படி ஏத்துக்கிட்டா தான் வந்து நம்ம தெருக்கள் சுத்தமா இருக்கும். அப்பதான் வந்து இந்த கொசு தொல்லைகள்லாம் வந்து கொஞ்சம் குறையும்.